எதுவுமே வந்து ஃப்ரீயாக ஒரு அட்வைஸ் கொடுக்க பழக்கம் இல்லை. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனும் என்னையும் அப்படி தான் வளர்த்துருக்காங்க எங்கள் பேரண்ட்ஸ். ரொம்ப என்னுடைய மகள் வந்து ஒரு 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 டீனேஜுக்கு வந்துட்டு ஒரு ஃபெமினிசம் பற்றி பேச ஆரம்பித்த பிறகு தான் ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு தாட்டே வந்தது. பிகாஸ் அது வரைக்கும் ஆணாக இருந்தால் இப்படியெல்லாம் பண்ண முடியும், பெண்ணாக இருந்தால் இதெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற தாட்டே எனக்கு இல்லை. எங்கள் 2 பேரும் எங்கள் அண்ணனையும் என்னையும் ரொம்ப அதாவது ஜெண்டர் ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி எங்களை வந்து வளர்த்தாங்க. ஸோ இதே மாதிரி வளர்ப்பு இதே மாதிரி ஒரு ஃபேமிலி என்வாயன்மெண்ட் ஒவ்வொரு வீட்டில் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. The world will be a richer place because of that. Yes, of course, ma'am. மேம், கையோட த சோஷியலி இம்பேக்ட்ஃபுல் ஆக்டர்ஸ்ன்ற இந்த விருது வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய ஜென்சிக்கு, இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல் படிக்கிற பெண்கள், காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு ஏதாவது ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ், மேபி அஸ்பைரிங் ஆக்ட்ரஸாக கூட இருக்கலாம், இன்றைக்கி உங்களை மாதிரியான நடிகர்கள் கூட இங்கே இல்லை, மேபி நீங்கள் அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு அட்வைஸ். நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய கனவு என்னவோ அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக அதை ஐடென்டிஃபை பண்ணி உலகத்துக்கு சொல்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் மனசில் தைரியமாக ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிவிட்டு அந்த கனவை நினைவாக்கிறதுக்கு நீங்கள் எத்தனை முயற்சி எடுக்கணுமோ அது நீங்கள் எடுத்தே ஆகணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்காதீங்க. பிகாஸ் இட்ஸ் யோர் லைஃப், யூ ஹாவ் டு பி ஹாப்பி அண்ட் ஃபுல்ஃபில்ட்.